அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, மாந்தியின் மகத்துவத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா மாந்தி என்பது சனியின் துணைக்கோளான குளிகன், ரொம்ப பவர்ஃபுல் ஒரு கிரகம். சரிங்களா? என்ன சொல்கிறதுனா, இவர் ஒரு பெரிய ரவுடின்னு வச்சுக்கோங்களேன். மாந்தி இவர் எந்த ஒரு கிரகத்துக்கும் கட்டுப்படாதவர். ஸோ அவருடைய தனித்தன்மையை இப்போ பார்க்கப்படும். சரிங்களா? சரி, மாந்தி 12 ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் ராசியில் எந்த கட்டத்தில் இருக்காருன்னு பாருங்கள். மாந்தி உடன் நிற்கும் கிரகம் ஆட்சி, உச்சம், சரிங்களா, நட்பு, பகை, நீசம் எப்படி இருந்தாலும் சரி, அது மாந்தியை கட்டுப்படுத்தாது. அதே போல் மாந்தி நின்ற ஸ்தான அதிபதி அந்த கிரகம் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம் எப்படி இருந்தாலும் மாந்தியை கொஞ்சம் கூட சலனப்படுத்தாது. மாந்திக்கு எந்த விதத்தில் அந்த ஆட்சி, உச்சம் எந்த விதத்தில் அதை சலனப்படுத்தாது. சரிங்களா? சரி, மாந்தி கேந்திர திரிகோணங்களில் நின்றால் பலம் பெறுவதும் இல்லை, வேறு இடத்துல இருந்தால் பலம் இழப்பதும் இல்லை. மாந்திக்கு சொந்த வீடுகள் இல்லாததுனால பரிவர்த்தனை யோகம் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ மாந்திக்கு 2, 7, 12 அந்த பார்வை உண்டு. மாந்தி தான் பார்க்கும் பாவகத்தையும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் அது கொடுக்கக்கூடிய பலன்களையும் சர்வநாசம் செய்வார். மாந்திக்கு கோச்சார பலம் இல்லை. பாவிகளோட சேர்றனால இப்போ மாந்தி நிற்கிற அந்த எந்த கட்டத்தில் இருக்கோ, இயற்கையான பாவிகளான செவ்வாய், சனி, ராகு, கேது பாவிகளோட சேர்றதுனால மாந்தியை பாவின்னோ அல்லது சுபர்களோட சேர்றதுனால மாந்திக்கு சுபர்னோ சொல்ல முடியாது. மாந்தியை அவர் தனித்துவமானவர். அதனால் அவர் யாரோடையும் சேர மாட்டார். சுபர் கூடயும் சரி, பாவி கூட யாரோட சேர்ந்தாலும் அவர் மாற மாட்டார். சரிங்களா? மாந்திக்கு பொதுவாக நட்பு, பகை, நீசம், உச்சம், ஆட்சி தன்மை இல்லை என்றாலும், சரிங்களா, கடகம், விருச்சிகத்தில் நட்புத்தன்மையையும், மேசம், சிம்மம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய வீடுகளில் உச்சத்தன்மையையும், மிதுனம், கன்னி, மிதுனம் துலாமில் அவர் நீசத்தன்மையையும், கன்னி, மகரம் வீடுகளில் ஆட்சித்தன்மையையும் பெறுவதாக பழம்பெரும் நூலான சந்திரகாவியத்தில் சொல்லப்பட்டது. ரிஷபத்திற்கு என்ன பலன் என்று ஒன்றும் சொல்லலை. சரிங்களா? ஸோ மாந்திக்கு 2, 7, 12ஆம் பார்வை உண்டு. அப்போ இந்த மாதிரி மாந்திக்கு ஒரு தனிப்பட்ட பவர் உண்டு. எந்த ஒரு கிரகமும், அது ஆட்சியை பெற்ற கிரகமாக இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் சரி, மாந்தி எந்த விதத்துலையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதனால் ஒன்று எதுக்கு மட்டுப்படுவார் அப்படின்னா, லக்கணாதிபதி லக்கண சுபரின் சாரத்தில் நின்றால் மட்டும் மாந்தி சிறிதளவு கெடுதல் பலனை குறைத்துக் கொள்வார். அவ்வளோதான். அந்த லக்கண அதிபதி லக்கணம்னாலே ஜாதகர் தானே. அப்போ அந்த ஜாதகருக்கு கெடுபலன்கள் கொஞ்சம் தான் குறையும். ஸோ இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் இந்த மாந்தி. ஸோ அப்போ நம்ம மாந்தியை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். இந்த நிறைய எபிசோடுகளில் நீங்கள் மாந்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே தொடர்ந்து நம்ம வீடியோ முழுசும் பாருங்கள். அப்போ அதோடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.